கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வேத வசனத்தின் தியானத்திற்காக நாம் கடந்து வருவோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை ஜெபித்து வேத வசனத்தின் தியானத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ சக்தனே, சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்துக்கு விரோதமாக, உபதேசத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்ருவின் வல்லமைகளை நீர் உடைக்கும்படியாய் செபிக்கிறோம். விசேஷமாக இன்றைக்கும் கூட இந்த வேத வசனத்தின் சத்தத்தை எங்கெங்கே தேவனுடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் தொடும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் விடுதலையாக்கும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் ஜெயம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த ஊழியத்துக்காக உதவி செய்கிற எல்லா தேவ ஊழியர்களையும் கூட நீர் அவர்களுக்கு கிருபையும் பலனையும் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஊழியங்களையும் கூட நீர் ஆசீர்வதியும். உலகமெங்கும் உடைய சத்தத்தை கேட்டு உடைய வருகைக்காய் ஆயத்தமாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நாம் தியானித்த வேத வசனத்தை தான் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களாய் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 22ஆம் வசனமும் 23ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 3 வசனங்களிலே 21ஆம் வசனத்திலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இளைய குமாரனை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இளைய குமாரன் கடந்த நாட்களிலே நாங்கள் சொன்னோம். இளைய குமாரனுடைய ஜீவியத்தை குறித்து நம் அனைவருக்கும் தெரியும். தகப்பனுடைய வார்த்தையை கேளாதபடிக்கு, தகப்பனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு, தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்து தூர தேசத்துக்கு போய் தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் அவன் அடித்து போட்டதை குறித்தும், மறுபடியும் அவன் திரும்பி வந்து தகப்பனிடத்திலே புத்தி தெளிந்தபோது திரும்பி வந்து மறுபடியுமாய் மன்னிப்பு கேட்கிற 3 அனுபவங்களை குறித்து தான் 21ஆம் வசனம் சொல்கிறது. ஒன்று, இளையகுமாரன் தகப்பனிடத்தில் வந்து பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அதை குறித்து நாம் கடந்த நாட்களை தியானித்தோம். 2வது, உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். அதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு இளையகுமாரன் சொல்கிறான், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இதை குறித்து தான்
இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இளையகுமாரன் தகப்பனிடத்தில் சொல்கிறான், தகப்பனே, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னால், இன்றைக்கு இந்த பூமியிலே எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இளையகுமாரன் சொல்கிறார் தகப்பனிடத்திலே, தகப்பனே, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் பாத்திரன் அல்ல. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்றால், பரத்துக்கு விரோதமாக செய்த பாவம் என்பது பிதாவாகிய தேவனுக்கு விரோதமாக செய்த பாவம் என்று நாம் படித்தோம். உமக்கு விரோதமாக, உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன் என்றால் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று படித்தோம். மூன்றாவது, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னால், இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற பாவம். ஒருவேளை இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். திருத்துவ தேவனிலே ஒரு பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கூட பெற்றவர்களாக இருக்கலாம். நீங்களும் கூட அறிய வேண்டிய சத்தியம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், குமாரன் சொல்லுகிறார், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த புத்திர சுகாரத்தின் ஆவிதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, மனம் திரும்பினது மட்டுமல்ல, ஞானஸ்நானம் எடுக்கிறது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஆவியினால் பிறப்பது என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஜீவிக்கிற ஜீவியம். ஆகையினால்தான் வேதம் சொல்கிறது, சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்திலும் அவர் வழி நடத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவியானவருக்கு விரோதமாக நாம் என்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு தேவ ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற பாவத்தை குறித்து வேதம் அநேக வசனங்கள் மூலமாக விரிவாய் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. சுருக்கமாக 1-2 வசனங்கள் மூலமாக இந்த வேத சத்தியத்தை நாங்கள் சொல்லி முடிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் உணர வேண்டிய ஒரு சத்தியம் என்ன என்றால், இன்றைக்கு உங்களை ஆவியானவர் நடத்துகிறாரா? உங்கள் குடும்பத்தை ஆவியானவர் நடத்துகிறாரா? இன்றைக்கு இந்த பூமியிலே எத்தனையோ சபைகள் இருக்கிறது, தேவ ஊழியர்கள் இருக்கிறார்கள், விசுவாசிகள் இருக்கிறார்கள். நாம் அறிய வேண்டிய சத்தியம் என்னவென்றால், நாம் எல்லாருக்கும் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுகாரத்தின் ஆவி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆகினால்தான் வாக்குத்தத்தம் சொல்கிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். அதான் பரிசுத்த ஆவி. தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்பது
தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சத்தியம். அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வந்தால்தான், சத்திய ஆவியானவர் உனக்குள் வந்தால்தான் சகல சத்தியத்தையும் போதித்து அந்த சத்தியத்தின்படி ஜீவிக்கும்படியாக ஒரு பலத்தையும் கூட கர்த்தர் உனக்கு தந்து, அந்த சத்திய ஆவியானவர் தான் இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கிற சபைகளை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு தேவ ஊழியர்களை நடத்துவது கூட சத்திய ஆவியானவர் தான், பரிசுத்த ஆவியானவர் தான். ஒரு விசுவாசியை நடத்துவதும் கூட பரிசுத்த ஆவியானவர் தான். ஒரு குடும்பத்தை நடத்துவதும் கூட பரிசுத்த ஆவியானவர் தான். ஒரு தேவ பிள்ளையை நடத்துவதும், எல்லாரையும் நடத்துவது தேவ ஆவியானவர் தான். ஆகையினால்தான் இயேசு பரத்துக்கு போவதற்கு முன்பதாக அவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். பின்பு சொன்னார், என் பிதாவின் இடத்திலே நான் போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு வாங்கி அனுப்புவேன். ஆகையால் நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை விசுவாசித்த அன்றைக்கு 120 பேர் அங்கே எருசலேமிலே போய் காத்திருந்தார்கள். 50வது நாளிலே பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் மேலே அந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. இது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து இல்ல, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ஆவியானவர் உங்களை நடத்துகிறாரா என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? ஆவியானவர் உங்களை நடத்துகிறாரா? இல்லை. இந்த உலகத்தின் ஆவிகள், எத்தனை ஆவிகள் இருக்கிறது. வான மண்டலத்திலே போராடுகிற பொல்லாத ஆவியின் சேனைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் விழுந்து போன தூதனுடைய ஆவி, ஒளியின் தூதனுடைய ஆவி, பொல்லாத ஆவிகள் இந்த உலகத்திலே போராடி கொண்டிருக்கிறது. அருமையான நண்பா, தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, தேவ ஊழியர்களே, நீங்கள் தேவ ஊழியர்கள் தான், நீங்கள் விசுவாசிகள் தான். இன்றைக்கு உங்களை நடத்துவது, உங்களை ஆளுகை செய்வது, உங்களோடு பேசுவது யார்? தேவ ஆவியானவர் பேசுகிறாரா? இல்ல சாத்தானுடைய வல்லமைகள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதா? உன்னுடைய ஊழியத்தை நடத்துவது யார்? ஊழியக்காரனை நடத்துவது யார்? குடும்பங்களை நடத்துவது யார்? சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்திலும் வழிநடத்தி போதித்து அவர்களை, ஒவ்வொருவர்களையும், ஒரு ஊழியர்களா இருந்தால், ஒரு விசுவாசியா இருந்தாலும், அந்த சத்திய ஆவியானவர் தான் சபையை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவரை குறித்து சொல்வதற்கு ஏகப்பட்ட வசனங்கள் உண்டு. எல்லா வசனங்களையும் சொல்ல நேரமில்லை. அந்த ஆவியானவர் தான் நம்மை சியோனாக, புதிய எருசலேமாக நம்மை கட்டி கொண்டே இருக்கிறார். இதைதான் இயேசு சொன்னார், உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலம், அந்த ஒரு ஸ்தலம் தான் சியோன், புதிய எருசலேம். அது இசைவினைப்பாய் கட்டப்பட்ட நகரம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோமா? இல்ல அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். ஆகினால்தான் இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வந்து சொல்கிறார், தகப்பனே, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. என்ற அர்த்தம் என்ன? நான் ஒரு காலத்திலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவனாய் இருந்து, பிதாவினுடைய அந்த பரிசுத்த ஆவி என்னிடத்தில் வந்தது. ஆனால் நான் பாவம் செய்த போதோ, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்த போதோ, அந்த ஆவி என்னை விட்டு போயிற்று. இப்ப துஷ்ட ஆவி எனக்குள் இருக்கிறது. ஆகினால்தான் குமாரனிலே தகப்பனிடத்தில் வந்து சொல்கிறான், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆகினாலே உம்முடைய வீட்டிலே ஒரு கூலிக்காரனா என்னை வைத்துக் கொள்ளும். தேவனுடைய பிள்ளையே, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம், இன்னைக்கு நாம் சபைக்குள் இருக்கலாம், நம்முடைய வீட்டுக்குள் இருக்கலாம், எங்க இருந்தாலும் இன்றைக்கு பிதாவுக்கு நீ குமாரனா இருக்கிறாயா? பிதாவுக்கு நீ குமாரனா இருக்க வேண்டுமானால், அவருக்கு நீ பிள்ளைகளா இருக்க வேண்டுமானால்,
பரிசுத்த ஆவி உனக்குள் இருக்க வேண்டும். அடுத்து அந்த பரிசுத்த ஆவி உனக்குள் இருக்க வேண்டுமானால், அது நிலவரமான ஆவியாய் உனக்குள் இருக்க வேண்டுமானால், அந்த ஆவிக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது. அந்த பரிசுத்த ஆவியானவரை நீ துக்கப்படுத்தவும் கூடாது. ஆகையினாலதான் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவதை குறித்து எபேசியர் நிருபம் 4 அதிகாரம் 30 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, எபேசியர் நிருபம் 4 அதிகாரம் 30, 31, 32 3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அங்கே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவதை குறித்தும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற பாவங்களை குறித்தும் அங்கே நாம் வாசிக்கிறோம். 30 வசனம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். குமாரன் தகப்பனிடத்தில் வந்து சொல்கிறார், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் இல்லை. அந்த அர்த்தம் என்னென்றால், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியர்களும் செய்கிற பாவங்களை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருந்தால், ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு சபைகளிலே இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமலேயே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரகசிய வருகை குறித்து அவர்களுக்கு பயம் இல்லை. இயேசு சொன்ன வார்த்தையை குறித்து அவர்களுக்கு பயம் இல்லை. ஐயோ, இயேசு சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமலேயே எப்படி பரிசுத்தமாய் நீ ஜீவிக்க முடியும்? இயேசுவின் சுபாவம் உனக்குள்ள எப்படி கட்டப்படும்? இல்லாவிட்டால் நீ சீயோனா எப்படி கட்டப்படும்? இல்லாவிட்டால் நீ புதிய எருசலேமா எப்படி கட்டப்பட முடியும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெறதான் வேண்டும். இன்னொன்று, பரிசுத்த ஆவியை பெற்றதான தேவ ஜனங்கள் சபைக்குள்ள வந்தாலும் எங்க இருந்தாலும் அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்து பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறார்கள். அதை தான் இந்த எபேசியர் நிருபம் சொல்கிறது. 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். வேதம் தெளிவாய் சொல்கிறது. கவனியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று. மீட்கப்படும் நாள் என்பது தேவனுடைய ரகசிய வருகையை குறிக்கிறது. அந்த ரகசிய வருகையிலே ஒரு தேவனுடைய பிள்ளை மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால் ஞானஸ்நானம் எடுத்தால் மாத்திரம் போதாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே அந்த சத்திய ஆவியானவர் மூலமாக சகல சம்பூர்ணமான பூரணத்துக்குரிய சத்தியத்தை அவர்கள் விளங்கிக் கொண்டு அதை பெற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தின்படி ஜீவித்து அவர்கள் சம்பூர்ணாய் மாற்றப்பட்டால் தான், பூரணமாக்கப்பட்டால் தான் தேவனுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட முடியும். இதைதான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற. அது மாத்திரமல்ல, கீழே சொல்றார், தேவனுடைய பரிசுத்த ஆவி. இது தேவனுடைய பரிசுத்த ஆவி. இது சாதாரணமான ஆவி அல்ல. தேவனுடைய பரிசுத்த ஆவி என்றால் தேவன் திருத்துவராக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு நீ துக்கப்படுத்துகிறாயா? இல்ல இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடி ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா? பரிசுத்த ஆவியானவர் எங்க போ சொல்றாரோ அங்க நாம் போய் கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய ஊழியர்கள் கூட பரிசுத்த ஆவியை பெற்றவர்களா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறபடி நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா? இல்ல மாம்சத்தின்படி ஒரு விசுவாசி சொல்கிறபடியோ இல்ல உனக்கு பிரியமானவர்கள் சொல்கிறபடியோ உன் ஊழியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாயா? உனக்கு பிரியமான ஒரு மனுஷன் சொல்கிறபடி நீ உன் ஊழியத்தை செய்வாயானால் நீ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறாய். அருமையான ஊழியர்களே, கவனமாய் கேளுங்கள்.
உங்களுடைய ஊழியம் பரிசுத்த ஆவியினாலே கட்டப்பட வேண்டும். உங்களுடைய ஜீவியங்கள் பரிசுத்த ஆவியானவனாலே கட்டப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை வேண்டாம் என்று சொன்னால் அது வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்ய என்று சொன்னால் அதை நாம் செய்ய வேண்டும். ஆகினால்தான் இங்கே எபேசியர் நிருபக்காரன் சொல்கிறார், தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியை யார் துக்கப்படுத்துகிறார்கள்? அதுதான் எபேசியர் 4:31 கீழே 32 சொல்கிறார். சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. கசப்பு, பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த பரிசுத்த ஆவியான நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே கசப்பு இருந்தால் அவர்கள் தேவ ஆவியானவரை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் மேல நீ கசப்பு வைத்திருக்கிறாய், அந்த மனிதனை நீ துக்கப்படுத்துவது அல்ல, ஃபர்ஸ்ட் தேவ ஆவியானவரை நீ துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். கோபம், கோபமாகிய சுபாவம் உனக்குள் இருக்கும்போது ஒரு மனுஷனிடத்திலே நாம் கோபப்படுகிறோம். அந்த மனுஷனிடத்திலே நாம் கோபப்படும் போது முதலாவது அந்த மனுஷனை நாம் துக்கப்படுத்துவதல்ல, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மூர்க்கம், மூர்க்கమైన அந்த சுபாவம் நமக்குள் இருக்குமானால் அந்த மனுஷனை நாம் துக்கப்படுத்துவதல்ல, தேவனுடைய ஆவியை நாம் துக்கப்படுத்துகிறோம். கூக்குரல், கூக்குரல் என்பது அதான் நான் சொன்னேன், பரிசுத்த ஆவி எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுகாரத்தின் ஆவி. ஆனால் இன்றைக்கு உலகத்திலே நாம் கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த கூக்குரலின் ஆவி நமக்குள் இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அடுத்து தூஷணம், தூஷிக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கும்போது ஒரு மனுஷனை நாம் தூஷிக்க மாட்டோம். அந்த தூஷணமாய் நாம் பேச மாட்டோம், துணிகரமாய் நாம் பேச மாட்டோம். துணிகரமான ஆவிகள் நமக்குள் இருக்கிறது. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியை விரோதமாய் நாம் பேசிக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மற்ற எந்த துர்க்குணமோ உங்களை விட்டு நீங்க கடவது என்று சொல்கிறார். பிற்பாடு கீழே சொல்கிறார், ஒருவருக்கொருவர் தயவாய் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாயிருந்தாலும் பெறாதவர்களாயிருந்தாலும் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிற இந்த வேத வசனத்தின் மூலமாக இந்த உபதேசம் என்ன என்றால், இளைய குமாரன் சொல்கிறார், தகப்பனிடத்தில் வந்து உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீ பிசாசுக்கு குமாரனா இருக்கிறாயா? இல்ல இந்த உலகத்துக்கு நீ குமாரனா இருக்கிறாயா? மாம்சத்தின் ஜீவியத்துக்கு நீ குமாரனா இருக்கிறாயா? இல்லை உன்னை அழைத்த தேவனுக்கோ, உன்னை சிருஷ்டித்த தேவனுக்கோ, உன் பாவத்தை மன்னித்த தேவனுக்கு நீ குமாரனா இருக்கிறாயா? உன்னுடைய பாவங்களை மன்னித்து உனக்கு பரலோக ராஜ்யத்தை தரப்போகிற அந்த தேவனுக்கு நீ ஒரு குமாரனாய் மாற வேண்டுமானால், ஒருவேளை நீ ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெறாத ஒரு தேவனுடைய பிள்ளையா இருப்பாயானால் இன்னும் தேவனுடைய குமாரன் என்று நீ அழைக்கப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. ஒருவேளை நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பலவிதமான பாவங்களை நீ செய்து, எபேசியரில் சொல்லப்பட்ட இந்த பாவங்கள் எல்லாம் செய்து பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு உன்னை விட்டு உன்னுடைய ஜீவியத்தை விட்டு அவர் போயிருப்பாரானால் மறுபடியும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த கிருபை வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினால்தான் இன்றைக்கு எத்தனையோ சபைகளிலே, எத்தனையோ குடும்பங்களிலே சாட்சி இல்லாத ஒரு ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? ஆகினால்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு பலன் உங்களுக்கு தேவன் தரும்போது, பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்ற போது பலனடைந்து, வேதம் தெளிவாய் சொல்கிறது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்ற போது ஒரு ஆவிக்குரிய பலனை அவர்கள் அடைந்து 4 இடங்களில் அவர்கள் சாட்சிகளாய் ஜீவிக்கிறார்கள். ஒன்று எருசலேம்,
இரண்டாவது யூதேயா, மூன்றாவது சமரியா, நான்காவது பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்னைக்கு எத்தனையோ தேவ ஊழியர்கள், தேவனுடைய விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு சாட்சியாக ஏன் ஜீவிக்க முடியவில்லை? தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியினுடைய பலன் உனக்குள்ளே இல்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னும் நீ பெறாமல் இருக்கிறாய். இன்றைக்கு இப்பொழுதே நீங்கள் இருக்கிற இடத்திலேயே முழங்கால் படியிடுங்கள். ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. நீங்கள் கண்களை மூடுங்கள். தேவனே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன். குமாரன் தகப்பனிடத்தில் வந்து சொல்கிறார், தகப்பனே, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நாம் எல்லாரும் தேவனுடைய குமாரனாய் மாற வேண்டியது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நாம் சைத்தானுடைய பிசாசுடைய பிள்ளைகள் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ சக்தனுடைய தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள்? நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களுடைய 2 கரங்களை மேல உயர்த்துங்கள். நேர் முழங்கால் படியிடுங்கள். நாங்கள் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய ஆவி உங்கள் மேல் வருகிறது. எத்தனை பேர் தேவனுடைய ஆவியை இல்லாமல், பரிசுத்த ஆவி இல்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா? இனி காலம் செல்லாது. ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறதான் வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு என்னென்ன உன் ஜீவியத்தில் தடைகள் இருக்கிறதோ அதற்காக உபவாசம் இடு. அதற்காக வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இடு. இல்ல என்னென்ன பாவ சுபாவங்கள் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் விட்டுவிடு. ஆகினால்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 வசனம் சொல்கிறது, பெந்தகோஸ் என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ இழந்து போறதுக்கு ஒரு காரணம், உனக்குள் இருக்கிற ஒரு மனம், ஏக மனசு போகும்போது அபிஷேகம் உன்னை விட்டு போய் விடுகிறது. இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெறாமல் இருக்கிறீர்களா? இன்னும் பெறவில்லையா? அதற்கு காரணம் என்ன என்றால், உனக்குள்ளே ஒரு மனம் இல்லை. எல்லாரோடு நீ சமாதானமா இல்லை. ஆகினால்தான் எபிரேயர் 12:14 நாம் வாசிக்கும் போது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகம் உன் இருதயத்துக்குள்ள வர வேண்டுமானால், பரிசுத்தாவின் அபிஷேகம் வாசம் பண்ணக்கூடிய இடம், ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் வாசம் பண்ணக்கூடிய இடம், அவனுடைய இருதயத்துக்குள்ள அந்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அந்த இருதயம் சமாதானமாய் இருக்க வேண்டும். புருஷர்களே, புருஷமாரே, நீங்கள் உங்கள் மனைவியிடத்தில் சமாதானமா இருக்கிறீங்களா? மனைவியே, உன் புருஷனிடத்தில் நீ சமாதானமா இருக்கிறாயா? இல்ல பிள்ளைகள் தாய் தகப்பனிடத்தில் சமாதானமா இருக்கிறார்களா? விசுவாசிகளே, உங்களுடைய ஊழியர்களிடத்தில் நீங்கள் சமாதானமா இருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தால் நீ யாவரோடும் சமாதானமா இருக்க வேண்டும். நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மை தொடட்டும். இன்றைக்கு ஒரு 2 நிமிஷம் நான் ஜெபிக்கும் போது எல்லாரும் கண்களை மூடி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் உங்களுடைய கரங்களை நீங்கள் தட்டி, இருக்கிற இடத்திலே நீங்கள் தட்டி, அந்நிய பாஷையை பேசி, பலத்தமைன ஸ்தோத்திரத்தை நீங்கள் சொல்லி, தேவனே, என்னை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. அபிஷேகத்தை நான் இழந்து போயிருக்கிறேன். இல்லாவிட்டால் இன்னும் நான் அபிஷேகத்தை பெறல ஆண்டவரே. உம்முடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. எபேசிய நிருபக்காரன் தெளிவாய் சொல்கிறார், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்த கூடாது. இவ்வளவு நாள் ஒருவேளை நீ துக்கப்படுத்தி இருக்கலாம். இனிமேலாவது ஒரு தீர்மானம் செய்யுங்கள். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன். இளைய குமாரன் வந்து தகப்பனிடத்தில் சொன்னார், தகப்பனே, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. தேவனே, இனி என்னுடைய குமாரனாய் சேர்த்துக் கொள்ளும். அன்றைக்கு அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்தில் சொன்னார், உம்முடைய வீட்டிலே ஒரு கூலிக்காரனாய் சேர்த்துக் கொள்ளும் என்று. ஆனால் நம்முடைய தகப்பனிடத்திலே, நம்முடைய பிதாவினிடத்திலே நாம் அப்படி சொல்ல வேண்டாம். அந்த பரலோக ராஜ்யம் நமக்காக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சீயோனை தேவன் நமக்காக கட்டி கொண்டிருக்கிறார். அந்த புதிய எருசலேமை நமக்காக தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நான் வர வேண்டும் அப்பா. நீதான் எனக்கு நிஜமான தன்றி தேவரே, நீதான் எனக்கு பரம தகப்பன் தேவரே. உம்முடைய ராஜ்யத்தில் வரும்படியாக அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் உபவாசம் எடுக்கிறேன் ஆண்டவரே. இனிமேல் நல்ல ஒரு தீர்மானத்தை செய்கிறேன் ஆண்டவரே.
ஆண்டவரே, எந்த அசுத்த ஆவி உன் குடும்பத்தை ஆளுகை செய்யக்கூடாது. எல்லா அசுத்த ஆவி இன்றைக்கே இப்பொழுதே உன் வீட்டை விட்டு போவதாக. உன் வீட்டை கெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவி, உன் சபையை கெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவி, பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்ய முடியாக பரத்தில் இருந்து ஒரு ஆவி வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, தேவனுடைய ஆவி இயேசுவானவர் மேல் வானம் திறக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவி புறாவை போல் தம்மேல் இறங்கி வருகிறதை அவர் கண்டார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை நீ பெறும்போது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது, கிருபா வரங்களை மாத்திரமல்ல, அன்றைக்கு இயேசுவை குறித்து பரலோகத்தில் இருந்து தேவன் கொடுத்த சாட்சி என்ன, பிதா கொடுத்த சாட்சி என்ன, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இன்னைக்கும் கூட இந்த பூமியிலே யார் யார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறார்களோ எல்லாருக்கும் ஒரு சாட்சியை தேவன் கொடுக்கிறார். அந்த சாட்சி தான் இந்த பிள்ளை, இந்த மகள், இந்த மகன் என்னுடைய நேசகுமாரன். நீ சாத்தானுக்கு நேசகுமாரன் அல்ல. இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவி உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறது. நீ விசுவாசி, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். இந்த நேரத்திலே தேவனுடைய ஆவியை பெற்ற அனைவரும் அந்நிய பாஷையை பேசுங்கள். ஷிபிக்கத்துடபல கத்துடானியா. எல்லா அசுத்தாவியும் வீட்டிலிருந்து போகட்டும், எல்லா அசுத்தாவியும் சபையை விட்டு போகட்டும். இன்றைக்கு ஒரு பெரிய மகிமையை தேவன் உனக்கு கட்டளையிடுவாராக. எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த வேளையில எல்லா சபைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எல்லா வீடுகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யார் யார் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த வீட்டிலே அசுத்த ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறதோ, எல்லா அசுத்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியே போக கடவுது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். தேவனே, எந்தெந்த சபைகளை அசுத்த ஆவிகள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதோ, எத்தனையோ சபைகள் ஆண்டவரே பரிசுத்த ஆவி இல்லாமலேயே ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சபைகளில் ஒரு தரிசனத்தை நீ தந்து எல்லா சபைகளிலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பொழிந்தருள வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உலகம் எங்கும் எல்லா சபைகளையும் ஒரு புதிய எருசலேமாய், சியோனாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு இந்த வேத வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீ சந்தித்து, தேவனே, உடைய ராஜ்யத்துக்குரிய புத்திரராய், தேவனுடைய குமாரனாய் நீர் மாற்றி, தேவனுடைய குமாரன் என்ற பெயரை எல்லா பிள்ளைகளுக்கு தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கேட்ட இந்த வேத வசனத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அனைவரும் தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். ஆமேன்.